பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக தமிழகம் முழுவதும் 4வது நாளாக இன்றும் பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். வங்கிகள் மற்றும் ஏடிஎம் மையங்கள் முன்பாக நீண்ட வரிசையில் மக்கள் காத்து கிடக்கும் அவலம் நீடித்து வருகிறது. சென்னையில் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காகவும் டெபாசிட் செய்வதற்காகவும் வங்கிகள் முன்பு இன்று காலையிலிருந்தே நீண்ட வரிசையில் பொதுமக்கள் காத்திருந்தனர். பணம் தீர்வதற்குள்ளாகவே ரூபாய் நோட்டுகளை மாற்ற வேண்டும் என்பதற்காக வங்கிகள் திறப்பதற்கு பல மணி நேரத்திற்கு முன்பாகவே மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். ஏடிஎம்கள் முன்பாகவும் இதேபோல நீண்ட வரிசையே காணப்பட்டது. இதேபோன்று ராமேஸ்வரத்திலும் பெரும்பாலான ஏடிஎம்கள் இயங்காததால் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் பணம் எடுக்க முடியாமல் பெரும் அவதிக்குள்ளாகினர். ராமேஸ்வரத்தில் 15 ஏடிஎம்கள் இருக்கின்றன. இவற்றில் வங்கிகளுடன் இணைக்கப்பட்ட 2 ஏடிஎம்கள் மட்டுமே திறக்கப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அவையும் பணம் இல்லாமலும் இயந்திரம் பழுது ஏற்பட்டும் செயல் இழந்ததால் நேற்று நள்ளிரவு முதல் ராமேஸ்வரம் வங்கிகள் முன்பு சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் கூட்டம் குவிந்து வருகிறது. விருதுநகரில் பணம் போடுவதற்கும் பணம் எடுப்பதற்கும் இன்று மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். வங்கிகள் மற்றும் ஏடிஎம்கள் முன்பு மக்கள் அதிக அளவு காணப்பட்டதால் பாதுகாப்பிற்காக போலீசார் குவிக்கப்பட்டனர். இதேபோன்று தொழில் நகரமான திருப்பூரிலும் தொழிலாளர்கள் நேற்றைய தினம் வார ஊதியம் பெற்ற நிலையில் பணத்தை மாற்ற இன்று காலை 8 மணி முதலே வங்கிகள் முன்பு நீண்ட வரிசையில் காத்திருந்து வருகின்றனர். காலை உணவு கூட எடுத்துக் கொள்ளாமல் காத்திருக்கும் தொழிலாளர்கள் விடுமுறை நாளான இன்றைய பொழுதை வரிசையில் நின்றே கழிந்துவிடும் என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.